தமிழ் நியூ இயர், அதாவது சூரிய பகவான் மேசராசியில் உச்சமாகும் பொழுது அந்த சூரியன் உலகத்துக்கெல்லாம் அதிகமாக வெளிச்சம் கொடுத்து விவசாயம் பண்ணது எல்லாமே அதோடைய ரிசல்ட் வர காலம், அதுதான் தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு 12 ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷம். மேஷ ராசி நேர்களே, மேச ராசியில் சூரிய பகவான் உச்சமாகிறார். 2ஆம் பாவத்தில் குரு பகவான். மே மாதத்தில் குரு பகவான் ராசியை விட்டு 3வது பாவத்துக்கு போவார். 7.5 நாட்டு சனி நடந்து கொண்டு இருக்கின்றது. 12ஆம் பாவத்தில் தசமயம் 4 கிரகங்கள் இருக்கின்றது. அதனால் சிறிய அலைச்சல்கள் இருக்கும். ஆனாலும் இப்பொழுது காரியம் ஜெயம் ஆகும். இந்த வருஷம் குரு பகவான் 2ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது பண வருமானம் வரும். குரு 3ஆம் பாவத்துக்கு மாறும் பொழுது யாத்திரை அதிகமாக நடக்கும். கம்மியாக வயது இருந்தால் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுவீங்க. சில பேர் படிக்கிறதுக்கு வெளிநாட்டு போவீங்க, அதாவது வெளி மாநிலத்துக்கு போவீங்க, இல்லைன்னா அப்பா விட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய நிலைமை இருக்கும். வியாபாரிகளுக்கு சனி 12இல் இருக்கும் பொழுது நஷ்டம் வந்துடாது, ஆனால் அலைச்சல்கள் கூடும். எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கும். வேலை கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும். சில பொருள்கள் கெட்டு போகும். அதனால் ப்ரிகாஷன் தேவை. படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப நிதானம் தேவை. உஷாராக சாந்தமாக படிக்க வேண்டும். விவசாயிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன். வேலைக்கு போகிற ஆண் பெண்கள் எல்லோருக்கும் நல்ல காலம் என்று சொல்வேன். ஆனால் அலைச்சல்கள் கொஞ்சம் கூடும். அரசியல்வாதிகள் கம்மியாக பேச வேண்டும். ஏனென்றால் 12ஆம் பாவத்தில் இருக்கின்ற கிரகங்கள் நல்ல முடிஞ்ச காரியத்தை கெடுத்துவிடும். அதனால் அரசியலில் இருக்கிறவர்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். வீட்டில் இருக்கிற வயதானவர்கள் தன்னுடைய நித்திய கர்மா, அதாவது கால் ஏந்திரிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா பண்ணுறது, பூஜை, அந்த வேலையை கரெக்டாக முடிக்க வேண்டும். பரிகாரம் இந்த வருஷம் முழுவதும் அடுத்த வருஷம் புத்தாண்டு வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், அரச மரத்துக்கு தினம் தண்ணி விடுங்க. சனிக்கிழமை அரச மரத்துக்கு கீழே ஒரு தீபம் ஏற்றுங்க. ஏனென்றால் குருவையும் அரச மரம், சனியும் அரச மரம், இந்த 2 பரிகாரத்துக்கும் அரச மரம் உங்களுக்கு வேலை செய்யும். இந்த பரிகாரம் செய்யும் பொழுது நீங்கள் நிம்மதியாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். ரிஷபம். ரிஷப ராசிக்கு புத்தாண்டு எப்படி இருக்கும் பாருங்க. ரிஷப ராசிக்கு புத்தாண்டு நல்லாவே இருக்கும் என்று சொல்வேன். ஏன்னால் குரு பகவான் தசமயத்துக்கு உங்கள் ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் 2ஆம் பாவத்துக்கு மாறுகிறார். அதுவும் நல்லது. ராகு கேதுவும் நல்ல நிலைமையில் இருக்காங்க. சனி பகவானும் நல்ல நிலைமையில் இருக்குது. ராஜயோகமாக இருப்பீர்கள், பணம் சம்பாதிப்பீர்கள், தைரியமாக வியாபாரம் செய்வீர்கள். நாட்டில் வெளிநாட்டுக்கு எல்லாமே யாத்திரைக்கு போவீங்க. தசமய இந்த சூரியன் 12ஆம் பாவத்தில் இருக்கின்றது. உச்சமான 12ஆம் பாவத்தில் உச்சமாகிறது. பாருங்க, 4ஆம் ஆதி சுகாதிபதி கிரகம் விரயஸ்தானத்தில் உச்சமாகும் பொழுது இந்த ஒரு மாதம் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் சுகஸ்தானாதிபதி விரயத்தில் போகும் பொழுது ராசியில் குரு இருக்கும் பொழுது 11வது பாவத்தில் 5 கிரகங்கள் 4 கிரகமாக இப்பொழுது மாறிவிட்டது. இந்த 4 கிரகமும் அந்த இடத்தில் இருக்கும் பொழுது இந்த கிரகங்கள் எல்லாமே வயிற்றை பார்க்கும். 5ஆம் பாவத்தை பார்க்கும். 5ஆம் பாவம் என்றது நம்முடைய வயிற்று. அதனால் வயிற்று சம்பந்தமான சிறிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன.
வியாபாரிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். திருமணம் நடக்கின்ற ஆண் பெண் யாராவது உங்களுக்கு தசையும் நல்லா இருக்குது, ரிஷபராசியில் ஆண் பெண் இருந்தால் உங்களுக்கு திருமண காலம் நெருங்கி விட்டது. சீக்கிரம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, நல்ல ஜெயம்தான், நல்ல வெற்றி தான், நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க, நல்ல பதவி கிடைக்கும். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பாதிப்பீர்கள், பேர் புகழ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண் 2 பேரும் தைரியமாக வேலைக்கு போகலாம், ப்ரமோஷன் இருக்குது என்று சொல்வேன். சந்தோஷமாக இருப்பீர்கள். ஸ்டூடெண்ட் இந்த வருஷம் நல்லா படிப்பீங்க, ஆனால் நல்லா படிப்போம் என்று ஜோதிடர் சொல்லிட்டாரு, அதனால் தூங்கி கொண்டே இருக்காதீர்கள். என்ன பாருங்கள், வயதானவர்கள் வீட்டில் ராசியில் குரு இருக்கும்போது கொஞ்சம் மனதில் பயம் இருக்கும். அதே போல் வீட்டில் இருக்கின்ற தாய்களுக்கும் கொஞ்சம் பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஸ்டூடெண்ட் வயதானவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமும் சாதாரணமாக எல்லோரும் செய்ய வேண்டிய பரிகாரமும் தினமும் பசுவுக்கு ஏதாவது கொடுங்க, அல்லது வியாழக்கிழமை கண்டிப்பாக வாழைப்பழம், மஞ்சள் வாழைப்பழம் அல்லது வெல்லம் கொடுங்க, இல்லைன்னா அகத்திக்கீரை வாங்கி பசுவுக்கு கொடுங்க. உங்கள் குருவை போய் வணங்கிட்டு வாங்க, அல்லது குருவின் கோவில் ஏதாவது இருந்ததுன்னா கிட்ட போங்க, இல்லைன்னா தட்சிணாமூர்த்தீஸ்வர் கொடுங்க, இல்லைன்னா நவகிரகத்தில் இருக்கின்ற குரு பகவானை கும்பிடுங்க. வியாழக்கிழமை அதமும் இல்லைங்க, அலைச்சல் இருக்குது, போக முடியலன்னா வாழை மரத்தை பூஜை பண்ணுங்க. வாழை மரத்தை தேர்ஸ்டே வியாழக்கிழமை அங்கே ஒரு தீபம் ஏற்றுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் பாருங்க. தற்சமயம் குரு பகவான் 12ஆம் பாவத்தில் இருக்கிறார். அடுத்த மாதம் ராசியில் வந்துடுவார். தற்சமயம் இருக்கின்ற கிரகங்களுடைய அமைப்பு 10ஆம் பாவத்தில் இருக்கின்றது. 10வது பாவத்தில் 4 கிரகங்கள் இருக்கும் பொழுது, சூரியன் உச்சமாகும் பொழுது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், ஆனால் பணம் மீறாது, பேலன்ஸ் இருக்காது, கடன்கள் அதிகமாக இருக்கும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அடுத்த மாதம் குரு மாறின பிற்பாடு கொஞ்சம் மன நிம்மதி வரும், சந்தோஷம் இருக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், யாத்திரை போனாலும் அதில் லாபம் சம்பாதிப்பீர்கள். வெளிநாட்டு வியாபாரம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் மன நிம்மதி ஏற்படும். இங்கே இருக்கின்ற ஃபேக்ட்ரி ஓனர்ஸுக்கும் ஃபேக்ட்ரியில் ரிப்பேர்ஸ் எல்லாமே இப்பொழுது அதிகமாக இருக்குது, அதெல்லாமே குறையும் குரு மாறின பிற்பாடு. அந்த காலத்தில் ராகு கேதுவும் மாறும் ஒரு 5 நாள் வித்தியாசத்தில், அதெல்லாமே உங்களுக்கு நன்மையே செய்யும். இப்பொழுது நீங்கள் வேலைக்கு செல்றீர்கள், இருக்கிற வேலையை விட்டுடாதீங்க. ஒரு மாதம் அப்படியே தாக்கு பிடிச்சி அங்கேயே இருங்க. முதலாளி எது சொன்னாலும் மனசில் எடுத்துக்கொள்ளாதீர்கள். சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஒரு மாதத்தை தள்ளுங்க, மிச்சம் எல்லாமே இந்த வருஷம் நல்லாவே இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் ஒரு மாதம் சந்தோஷமாக சாந்தமாக இருக்குங்க. ஆமாம், கலைஞராக இருக்கீங்க, நல்ல வேலை வரும், அலைச்சல் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு தெரியாததெல்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் மனசில் எடுத்துக்கொள்ளாதீங்க. என்னடா இவன் முட்டாள் இந்த மாதிரி சொல்கிறானே, இவனுக்கே ஆர்டிஸ்ட்டு தெரியாது எப்படி வேலை வாங்கணுன்னு, இந்த மாதிரிலாம் வரும் மனசில். கொஞ்சம் சாந்தமாக ஒரு மாதம் 1.5 மாதம் தள்ளுங்க. நல்லா அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற இடத்துலேருந்து பெரிய பதவி வரும், கொஞ்சம் சாந்தமாக இருங்க. அதாவது செகண்ட் பார்ட் ஆஃப் நியூ இயர் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். வீட்டில் இருக்கிற ஆண் பெண் வயதானவர்கள் எல்லோருக்கும் நல்ல காலம், ஆனால் கொஞ்சம் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். ஸ்டூடெண்ட் கடுமையாக படிக்க வேண்டும், இல்லைன்னா ஃபெயில் ஆகிடுவீங்க. கொஞ்சம் கடுமையாக படிங்க. பரிகாரம் பாருங்கள் ஸ்டூடெண்ட், நீங்கள் எல்லோரும் விநாயகர் கோயில் போங்க, கணேஷ் அதர்வ சீர்ஸு கேளுங்க. வியாபாரிகளும் கணேஷ அதர்வ சீர்ஸு
படிக்க முடிஞ்சால் படிங்க அல்லது கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் பணம் வர்றதுக்காக சனிக்கிழமை நவகிரக கோயில், சனி பகவான் கோயில் அல்லது அரச மரத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஒரு சுற்றிட்டு வந்தீங்கன்னா இருக்கின்ற அலைச்சல்கள் எல்லாம் குறைஞ்சி சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். கடகம். கடக ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் பாருங்க. ராசியில் செவ்வாய், 10 சூரியன், 11 குரு, 9வது பாவத்தில் 4 கிரக சேர்க்கை, எல்லாமே நல்லா இருக்கும். கோபம் அதிகமாக வரும், எங்கேயாவது ஓடி போடலான்னு பார்ப்பீங்க. மனைவியுடன் விவாதங்கள், சிறிய விவாதங்கள் இருக்கும். ஏனென்றால் இந்த செவ்வாய் தன்னுடைய 7வது பார்வை 8வது பார்வை 7வது பாவத்துக்கும் 8ஆம் பாவத்துக்கும் கொடுக்கின்றது. அதனால் இல்வாழ்க்கை சுகத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். வேலைகள் அதிகமாக இருக்கும். பணம் சம்பாதிப்பீர்கள், தைரியமாக இருப்பீர்கள், யாத்திரைக்கு செல்வீர்கள். கொஞ்சம் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்கணும். மத்தியானம் உச்சி வெயிலெல்லாம் தனியாக நடந்து போனால் கொடை எடுத்துகிட்டு போகணும். இது ஃபஸ்ட்டு பரிகாரமாகவே சொல்லிடுறேன். ஏனென்றால் இந்த சூரியன் 2ஆம் பாவத்துக்கு அதிபதியாகி 10ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது, அதுக்கு 12இல் சனி இருக்கும் பொழுது சன்ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நாட்டு வியாபாரிகளுக்கும் உள்நாட்டு வியாபாரிகளுக்கும் வெளிநாட்டு வியாபாரிகளுக்கும் நல்ல லாபம் என்று சொல்வேன். குரு மாறுற வரைக்கும் ரொம்ப பிரமாதமான லாபம் இருக்கும். நல்ல சம்பாதிப்பீர்கள். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு பதவி, ப்ரமோஷன், லாபம் எல்லாம் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களை பாராட்டுவாங்க. நீங்கள் நல்ல வேலை செய்கிறீங்க, தைரியமாக செய்கிறீங்க, அதாவது நம்பிக்கையாக வேலை செய்கிறீங்க அப்படின்னும் பாராட்டுவாங்க. எந்த தில்லு முள்ளு செய்யாமல் நல்ல வேலை செய்கிறீங்க அப்படின்னு பாராட்டுவாங்க. கலைஞர்களுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன். அரசியல்வாதிகளுக்கும் பிரமாதமான காலம். நல்ல பதவி உயர்வு, பேர், புகழ் எல்லாம் இருக்கும். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ உங்கள் பேச்சுக்கு பல பேர் மதித்து கேட்பாங்க. ஓ, இவர் நல்லா சொல்கிறாரு. ஏனென்றால் குரு பகவானின் பார்வை பிரமாதமாக இருக்கின்றது. அதனால் உங்களுக்கு பேச்சுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். வீட்டில் இருக்கிற அம்மா, தாய், பெண், தாத்தா எல்லோருக்கும் நல்ல காலம் சொல்கிறேன். ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தை கவனிக்க வேண்டும். என்ன பரிகாரம் செய்யணும்? பரிகாரம். ரொம்ப வெயிலில் சுத்தக்கூடாது. ஸ்டூடெண்ட் தினமும் விநாயகரும் பகவான் சிவனின் பூஜை செய்ய வேண்டும். எல்லா கடகராசிக்காரர்கள் இந்த வருஷம் ஃபுல்லாகவே நமசிவாய 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 மந்திரத்தை ஜபிச்சு கொண்டே இருக்கணும். வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் சிவலிங்கத்துக்கு தினமும் தண்ணீர் பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும். இந்த அபிஷேகம் செய்கிற கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையிலேயே எந்த நேரமும் எந்த கிரகமும் எந்த பயிற்சி வந்தாலும் கடகராசிக்காரர்கள் பகவான் சிவனை எவ்வளோ கும்பிட்றீங்களோ, எவ்வளோ தண்ணீர் பாலால் அபிஷேகம் செய்கிறீர்களோ, விதவிதமான அபிஷேகம் செய்கிறீர்களோ, உங்களை பகவான் சிவன் காப்பாற்றி கொண்டே இருப்பான். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். சிம்மம். சிம்ம ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2025 எப்படி இருக்கும் பாருங்க. இந்த 2025 இந்த புத்தாண்டில் 4 கிரகங்கள் 8ஆம் பாவத்தில் இருக்கின்றது. குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வருகிறார். இந்த 8ஆம் பாவத்தில் 4 கிரகங்கள் வரும் பொழுது பல காரிய தடைகள் உருவாகும். ஆனாலும் சூரியன் உச்சகமாகும் பொழுது, ராசியாதிபதி உச்சமாகும் பொழுது
நாம் செய்கின்ற காரியத்தில் தடைகள் குறையும், ஆனாலும் தடை இருந்து கொண்டே இருக்கும். அதாவது நம்ம ஒரு வேலை ஒரு நாளில் போய் முடிச்சிடும், அது ஒரு 5 நாள் வலிக்கும். நாம் போகும்போது அவர் சீட்டில் இருக்க மாட்டார், அவங்க வீட்டில் ஏதாவது இருக்கும், பிரச்சனை இருக்கும், அவங்க ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். அதனால் நாம் போகும் இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை முன்னே நமக்காக காத்து கொண்டே இருக்கும் என்று சொல்வேன். வியாபாரிகளுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் நல்ல லாபம், பேர், புகழ் எல்லாமே இருக்குது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் என்று சொல்கிறான். படிக்கிற பசங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே அலைச்சல் ஓவராக இருக்கும். ரொம்ப உஷாராகணும். எக்ஸாம் ஏதாவது நீங்கள் எழுதுறீங்கன்னா ரொம்ப நல்ல ப்ரிப்ரேஷன் பண்ணி எழுதணும். குரு இருக்கார், நமக்கு பார்த்துடுவார், அது மாதிரிலாம். ஏன்னா 8ஆம் பாவம் வந்து அலைச்சல். நீங்கள் போகும்போது பேனா இருக்காது, ஷூ கிழிஞ்சு போயிருக்கும், ஏதாவது பொருளை மறந்துடுவீங்க, ஐடென்டி கார்டை மறந்துடுவீங்க, இதெல்லாமே நடக்கும். ரொம்ப உஷாராக இருக்கணும். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தாலும் வேலைக்கு போகிறதுக்கு அடுத்த நாள் போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டே உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாமே ரெடி பண்ணி உங்கள் பேக்கில் வச்சுடுங்க, இல்லைன்னா மறந்துடுவீங்க. அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். பணம் வரும், ஆனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சீசன் சேஞ்ச் ஆகும் பொழுதெல்லாம் பாருங்கள், மழை காலம் வரும், குளிர்காலம் வரும். இந்த சனி பகவான் 8ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது சீசன் நோய்கள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. சீசன் மாறும் பொழுது இந்த 8ஆம் பாவத்தில் சனி, 12ஆம் பாவத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அதனால் சிம்ம ராசிக்கு 8ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அதுவும் பெண்கள் தன்னுடைய வயிற்றை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். வயதானவர்கள் வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். அரசியலில் இருந்தால் நாம் பேசும் பொழுது ரொம்ப உஷாராக பேச வேண்டும். நாம் ஏதோ சொல்லுவோம், அவங்க வேறு ஏதாவது அர்த்தத்தில் அதை எடுத்துக்கொள்வார்கள். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, வேலை நல்லா செய்வீங்க, பணம் வரும், செலவுகளும் இருக்கும். ஆனால் நாம் செய்கிற வேலைக்கு பாராட்டுகள் அடுத்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும்பா. ஸோ மே மாதம் முடிய கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? சிம்ம ராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு பரிகாரம், பகவான் சூரியனை தினமும் கும்பிட வேண்டும். காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கணும். பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விடணும். தண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்து அங்கேயே நின்று கம்மி 7 தடவை அல்லது 24 தடவை காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கணும். நாம் ஜபிக்கிறது நமக்கு கேட்க வேண்டும், தவிர வெளியே யாருக்கும் கேட்க கூடாது. கத்தியெல்லாம் பாடக்கூடாது காயத்ரி மந்திரத்தை. அதுக்கப்புறம் சனிக்கிழமை நவக்கிரக கோயிலில் இருக்கிற சனி பகவானுக்கு எள்ளு விளக்கை ஏற்றிட்டு பரிகார சுற்றி வந்தீங்கன்னா சந்தோஷமாக சுகமாக இருப்பீர்கள். கன்னி ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2025 எப்படி இருக்கும்? தசமயம் ராசியில் கேத்து இருக்கார் ஒரு மாதத்துக்கு. குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கார். 7ஆம் பாவத்தில் 4 கிரகம். என்ன சொல்கிறது? வீட்டில் விவாதம் செய்யக்கூடாது, அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வயசு கம்மியாக இருக்குன்னா உங்கள் வீட்டில் யார் மூத்தவங்கள்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அடிபடுறது, ஹெல்த் ப்ராப்ளம் வர்றது, அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க முடியாமல் அவங்கள கவனிக்க வேண்டியது, இதெல்லாமே நடக்கும். 7ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறார். அதனால் வீட்டு வேலை ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் அதை கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுப்பீங்க. குரு பகவான் 9ஆவது பாவத்தில் இருக்கும் பொழுது இந்த வர ஒரு 1.5 மாதத்துக்கு ஏதாவது தெய்வ கோயில் போயிட்டு வருவீங்க, அல்லது உங்களுடைய சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு வந்து அவங்களுடைய பிளஸ்ஸிங்கை வாங்கிட்டு வருவீங்க. அதெல்லாமே நல்லது நடக்கும்.
நீங்கள் வியாபாரியாக இருந்தால் இந்த காலத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. ஏனென்றால் குரு பகவான் கண்டிப்பாக நல்ல லாபத்தை கொடுப்பார். அலைச்சல் அதிகமாக இருக்கும். நாட்டு வெளிநாட்டில் வியாபாரம் பயணம் செய்யும் பொழுது கொஞ்சம் ஹெல்த் பாதிக்கும். சூட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும். ஆனாலும் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். மன நிம்மதியாக இருப்பீர்கள். படிக்கிற ஸ்டூடெண்ட் எந்த நேரம் ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம் இருந்ததுன்னா ரொம்ப கவனித்து எழுதணும். ஏன்னா விபம்பரம், அதாவது கேது தலையில் இருந்து விபம்பரம் உருவாக்கும். விபம்பரம்னா நம்ம படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் எழுதும் பொழுது கன்ஃபியூஷன் உருவாகும். இதுதான் சரியா அதுதான் சரியா, அந்த கன்ஃபியூஷன்லேயே இருப்பீர்கள். அதனால் இதெல்லாமே கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, நல்ல காலம் என்று சொல்வேன். ஆனால் நாம் செய்கிற செயலை முன்கூட்டியே பிக்சரைசேஷன் பண்ணி பார்த்துணும். நம்ம இந்த செஞ்சால் என்ன நடக்கும், தப்பாக போகுமா நல்லது போகுமா உங்களுக்கே தெரிஞ்சு போடும். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, நடிகராக இருக்கீங்க, கண்டிப்பாக நல்ல நேரம். ஆனால் ஒர்க்லோடு ஓவராக இருக்கும். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, நல்ல காலம் என்று சொல்வேன். ஆண் பெண்களுக்கு திருமண காலம் நெருங்கிவிட்டது என்று சொல்வேன். ஜாதகத்தில் நல்ல தசைகள் இருந்தால் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் வந்துவிட்டது என்று சொல்லலாம். சில பேர் ஏதாவது பயம் கொடுத்துவாங்க, 7 சனி வந்தால் எப்படி திருமணம் ஆகும் அப்படின்னு. அதெல்லாம் இந்த காதல் கேட்டு விட்டுருங்க. குரு பகவானுடைய பார்வையே செவ்வாய்க்கு இருந்தாவே திருமணம் நடந்துடும். அதெல்லாம் எவ்வளோ விஷயம் இருக்குது. நல்ல வாய்ப்புகள் உள்ளன. வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும், ஆண் பெண் எல்லோருக்கும் நல்ல காலம். ஒர்க்லோடு ஓவராக இருக்கும். ஆனால் மன சந்தோஷம் இருக்கும். வீட்டில் ஏதாவது விருந்தாளி வருவாங்க, ஏதாவது சின்ன சின்ன யாத்திரைக்கு போவீங்க, மன சந்தோஷம் இருக்கும். அதனால் கவலை வேண்டாம். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம்: தினமும் பகவான் விநாயகரை கும்பிடணும். ஓம் கங்கணபதி நமக ஜபம் செய்ய வேண்டும். தினமும் ஜபம் செய்யணும். எந்த தசை வந்தாலும் எந்த காலம் இருந்தாலும் விநாயகரை நீங்கள் விடவே கூடாது. அப்புறம் புதன்கிழமை பசுவுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. சனி பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது சனிக்கிழமை அரச மரத்துக்கு கீழே தீபம் ஏற்றுங்க. அல்லது சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு அங்கே சுற்றிட்டு வாங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு புத்தாண்டு 2025 எப்படி இருக்கும் பாருங்கள். தற்சமயம் குரு பகவான் 8ஆம் பாவத்தில் இருக்கிறார். 6ஆம் பாவத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. சூரியன் 7ஆம் பாவத்தில். அலைச்சல் இந்த மாதம் அதிகமாக இருக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் குரு மாறின பிற்பாடு மன சந்தோஷம் இருக்கும். தெய்வத்துடைய பிளஸ்ஸிங் கிடைக்கும். ஏதாவது தீர்த்தத்துக்கு போவீங்க, கோவில் போவீங்க, யாத்திரை செய்வீர்கள், மன நிம்மதி ஏற்படும். வீட்டில் சந்தோஷம் இருக்கும். திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கும் என்று சொல்லுவேன். அதாவது உங்களுடைய தசாகாலமும் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கிற வாய்ப்புகள் இருக்கின்றது. நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு புது வாய்ப்புகள் உருவாகும். நாட்டு வெளிநாட்டில் நல்ல சான்சஸ் எல்லாம் வரும். அதனால் நீங்கள் லாபத்தை பார்க்கலாம். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு சந்தோஷமான காலம் வந்து கொண்டே இருக்கின்றது என்று சொல்லலாம். பதவி உயர்வு மேலேருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு இருக்குது என்று சொல்லலாம். நீங்கள் கலைஞர், ஆர்டிஸ்ட், நடிகராக இருந்தால் ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு புது நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அதனால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். அரசியலில் இருந்தால் விரோதிகள் குறைவார்கள். அடுத்த மாதத்துக்கு அப்புறமெல்லாம் ஜூன்லாம் வரும் பொழுதெல்லாமே சந்தோஷமாக ஏதாவது புது பதவியில் இருப்பீங்க. ஏதாவது புது பதவியை பார்ப்பீர்கள்.
நல்ல புது புது வாய்ப்புகள் உருவாகும். துலா ராசியின் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு இந்த காலம் நல்ல பேர் புகழ் இருக்குது. நல்லா படிப்பீங்க, தைரியமாக வாழ்வீங்க. அதாவது படிக்கிறதுலேருந்து எழுதுறதுல நல்ல ரிசல்ட் வரும். மே மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. வீட்டில் இருக்கிற தாய்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். வயதானவர்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். ஆனாலும் சிறிய சிறிய கால நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. விவசாயிகளுக்கு இந்த காலத்தில் நல்ல காலம் என்று சொல்லுவேன். ஏனென்றால் விவசாயத்தை நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. நீங்கள் வெளிநாட்டு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு யாராவது நினச்சிக்கிறீங்க, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, வியாபாரியாக இருந்தாலும் சரி, மே மாதத்துக்கு அப்புறம் பண்ணுங்கள். லாபமும் இருக்கும், கிடைக்கிற காலேஜும் உங்களுக்கு நல்ல பிரமாதமாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே உருவாகும். அரசியல்லையும் உங்களுக்கு நல்ல பதவி இருக்கு என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம் துலா ராசிக்கு 6ஆம் பாவத்தில் கிரக காம்பினேஷன். அப்பொழுது பகவான் சிவன் ஆலயம் தினமும் சென்று பகவான் சிவனுக்கு கரும்பு சாறு அல்லது தண்ணியில் வெல்லம் கலந்து பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்கு குரு பார்வை இருக்கின்றது. சூரிய பகவான் 6ஆம் பாவத்தில் உச்சம் ஆகிறார். 5வது பாவத்தில் 4 கிரக சேர்க்கை இருக்கின்றது. பாருங்க, இந்த சூரிய பகவான் உச்சமாகும் பொழுது விரோதிகள் குறைவார்கள். ஆனால் சூரியன் 6ஆம் பாவத்தில் போகும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். ரொம்ப வெயிலில் சுற்றக்கூடாது, அலைச்சல் செய்யக்கூடாது. ஏனென்றால் மே மாதத்தில் குரு பகவான் மாறுகிறார். அப்பொழுது குரு 8ஆம் பாவத்துக்கு வருகிறது. இந்த குரு பகவான் 8ஆம் பாவத்துக்கு வரும் பொழுது கொஞ்சம் ஃபைனான்ஸ் டைட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அலைச்சல்கள் உருவாகிற காலம் என்று சொல்லலாம். 2ஆம் பாவத்துக்கு அதிபதி 8ஆம் பாவத்தில் போய் 8ஆம் பாவத்திலிருந்து 2ஆம் பாவத்துக்கு பார்வை இருந்தால் உங்களுக்கு தேவையான பணம் கண்டிப்பாக வரும். ஆனால் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பணம் குறையாது, வரும், ஆனால் கம்மியாக வரும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். வியாபாரிகளுக்கு அலைச்சல்கள் இந்த ஊர்லேருந்து அந்த ஊர், அந்த ஊர்லேருந்து இந்த ஊர் எல்லாமே இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவனுக்கு சில பொருள்கள் திரும்பி வர்றதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. படிக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக மே மாதத்துக்கு அப்புறம் படிக்கிறவங்க ரொம்ப உஷாராக கவனித்து படிச்சுட்டு எழுதணும். அல்லது பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்க மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். கம்மியாக பேசணும், சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் 4ஆம் பாவத்துலேருந்து 5வது பாவத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் இருக்கின்றது. ஆனாலும் குரு பகவான் மாறும் பொழுது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அரசியலில் கம்மியாக பேசணும். ஏன்னா நாட்டின் பல பெரிய அரசியல்வாதிகள் விருச்சிக ராசியில் இருக்காங்க. அதனால் கம்மியாக பேசுங்க. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, வயதாயிடுச்சு, குரு 8ல் போகும்போது ஜீரணம் ஆகாத பொருளை சாப்பிடக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி. கலைஞர்களுக்கு சுமாரான காலம் என்று சொல்வேன். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம்: ஓம் காம் கிரீம் குரோச குருவே நமஹ. ஓம் காம் கிரீம் குரோச குருவே நமஹ. இந்த மந்திரத்தை தினமும் ஜபிங்க. காலைல சாயந்தரம் 2 வாட்டி. இல்லைன்னா ஓம் குருவே நமஹ இந்த மந்திரத்தை ஜபிங்க. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை அரச மரம் அல்லது வாழை மரம் அல்லது பகவான் தட்சிணாமூர்த்தீஸ்வர் அல்லது நவகிரகில் இருக்கிற குரு பகவானை அங்கே ஒரு வழக்கை ஏற்றிட்டு ஒரு சுற்றிட்டு வாங்க.
தனுசு. தனுசு ராசி நேர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2025 எப்படி இருக்கும் பாருங்க. தனுசு ராசிக்கு சூரியன் நல்லவர், உச்சமாகிறார். அவர் உச்சமாகிற இடம் 5ஆம் பாவம். குரு பகவான் 6ஆம் பாவத்தில் இருக்கிறார். ஆனால் அடுத்த மாதம் 7வது பாவத்துக்கு வருகிறார், நல்லதே நடக்கும். சனி பகவான் 4வது பாவத்தில் இருக்கிறார். 4வது பாவத்து 4 கிரக சேர்க்கை இருக்கின்றது. அதனால் வியாபாரிகளுக்கு அலைச்சல்கள் ஓவர். இந்த 2.5 வருஷத்தில் இந்த வருஷமோ அதுக்கப்புறமோ வியாபாரத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும். பல பேர் இந்த இடத்தை விட்டு வேறு இடத்துல வியாபாரம் பண்ணலாம் என்று நினைப்பார்கள். ஆனால் குரு மாறின பிற்பாடு உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கின்றது, பேர் புகழ் இருக்கின்றது, சந்தோஷமாக இருப்பீர்கள். திருமணம் நடக்கிற ஆண் பெண்கள், வயதில் இருக்கின்ற தசா காலங்கள் யார் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே திருமணம் நடக்கும். நீங்கள் சந்தோஷமாக ரோகம் குறையும் என்று சொல்வேன். இப்போது சில பேருக்கு மன ரீதியான சில ரோகங்கள் இருக்கின்றது, அந்த ரோகங்கள் எல்லாமே குறையும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன். பணம் வருமானம் எல்லாமே வரும், பதவி வரும். ஆனால் செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் நல்ல பதவி வரும். தசமய அலைச்சல்கள் ஒவ்வொருவராக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சுமாரான காலம், தைரியமாக இருக்கணும், கம்மியாக பேசணும். நாம் செய்கின்ற எந்த வேலையும் முன்கூட்டியே யாருக்கும் சொல்லக்கூடாது. விவசாயிகளுக்கு சுமாரான காலம், வேலைக்கு சென்ற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன். படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லோருக்கும் நல்ல காலம் என்று சொல்வேன். ஆனால் கொஞ்சம் கவனித்து படிங்க. ஏன்னா தனுசு ராசிகள் சில நேரம் சோம்பேறியாக படுப்பாங்க. அதனால் ரிசல்ட் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. இதில் விசேஷமாக பெண்களுக்கு சொல்கிறேன், யார் யாருக்கு வெயிட் கூடிடுச்சோ அவங்கள எல்லாமே படுக்கும்போது ஒரு நாடியில் படுங்க, ஒரு பக்கம் படுங்க. வயிற்றால் படுக்காதீங்க, கொப்பருக்கா படுக்காதீங்க, இல்லைன்னா வெயிட் கூடிக்கின்னே இருக்கும். இந்த காலத்தில் இந்த கிரக சேர்க்கை நமச்சல் அதிகமாக உருவாகும். அதனால் புளிப்பு எல்லாமே சாப்பிடக்கூடாது. பரிகாரம் தினமும் நீங்கள் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும். சூரியனுக்கு தண்ணீரை விட வேண்டும். பகவான் விஷ்ணுவின் மந்திரமான நீங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். அல்லது விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினமும் காலையும் சாயந்தரமும் யூடியூப்பில் போட்டு ஃபோனில் கேட்கலாம், ஸ்மார்ட் டிவியில் கேட்கலாம், அல்லது புக்கை வச்சு படியுங்க. மகர ராசி நேர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2025 எப்படி இருக்கும் பாருங்கள். குரு பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கின்றார். சனி பகவான் 7 நடு சனி போயிடுச்சு. சனி பகவான் 3வது பாவத்தில் இருக்கிறார். சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் எல்லா காரியத்தில் வெற்றியை பார்ப்பீர்கள் என்று சொல்வேன். ஆனால் சூரியன் 4வது பாவத்தில் வரும் பொழுது பூர்வீக சொத்து பிரச்சனை உருவாகலாம், அல்லது தந்தையின் ஆரோக்கியம் சிறீசா கெடலாம் என்று சொல்லலாம். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே நல்ல காலம் என்று சொல்லுவேன். எந்த வியாபாரம் இன்டர்நேஷ்னல் இருந்தாலும் சரி, நேஷ்னல் வியாபாரம் இருந்தாலும் சரி, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் நல்லாவே இருக்கும், பிரமாதமாக இருக்கும். குரு மாறின பிற்பாடும் நல்லா இருக்கும். ஏனென்றால் குரு மகர ராசிக்கு விரயஸ்தானாதிபதி கிரகம். விரயஸ்தானாதிபதி கிரகம் 6ஆம் பாவத்தில் வரும் பொழுது அது நன்மையை தான் செய்யும் தவிர தீமை செய்யாது. குரு பார்வை 12வது பாவத்துக்கு உருவாகும். 12வது பாவத்துக்கு குரு பார்வை என்று சொல்லும் பொழுது செலவு கம்மியாகும், சுப செலவுகள் அதிகமாகும். அதனால் ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருங்கள். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, அல்லது டிவி நடிகர், சினிமா நடிகராக இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும், நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று சொல்லலாம். வேலைக்கு செல்றவர்களுக்கும் ஆண் பெண்களுக்கும் புது காலம், நல்ல காலம், சந்தோஷமான காலம். திருமண வயதில் இருக்கின்ற ஆண் பெண்களுக்கு நிச்சயமான காலம் என்று சொல்லலாம். நீங்கள் அரசியலை விட்டு வரலாம் என்று நினைக்கிறவர்கள் விட முடியாது. அரசியலில் இருக்கிறவங்க இந்த காலத்தில் இன்னும் பேர் புகழ் வரும், தைரியமாக இருங்க என்று சொல்லுவேன்.
நீங்கள் விவசாயியாக இருந்தால் விவசாயத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்கிறாங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக நல்லா படிக்க வேண்டும், தைரியமாக இருக்கணும், நல்ல ரிசல்ட் வரும், நல்ல வேலை வாய்ப்புகளும் உருவாகும் என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம். இந்த ராசிக்காரர்கள் சில நேரம் பயந்துடுவார்கள். அதனால் தினமும் பகவான் சிவன் பூஜை செய்ய வேண்டும். ஆஞ்சநேயர் கோயில் போய் ஆஞ்சநேயரை சுற்றி விட்டு வர வேண்டும். எவ்வளோ சுற்றணும்? 4 தடவை சுற்றுங்க. இந்த மாதிரி ஆஞ்சநேயர் பூஜை செய்து பகவான் சிவன் பூஜை செய்து கொண்டு வந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். கும்பம். கும்ப ராசி நேயர்களுக்கு 2025 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் பாருங்க. சனி பகவான் நல்ல நிலைமையில போய்கொண்டே, அதாவது இறங்குறாரு, 7 சனி இறங்கி கொண்டே இருக்கின்றது. குரு பகவான் 4வது பாவத்தில் இருக்கிறார். சூரிய பகவான் 3வது பாவத்தில் தைரிய ஸ்தானத்தில் உச்சம் அடைகிறார். அதனால் நீங்கள் தைரியமாக எந்த தொழில் செய்தாலும் அதில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றியை பார்ப்பீர்கள். குரு பகவான் ராசி பரிவர்த்தனம், அதாவது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மே மாதத்தில் வரும் பொழுது உங்களுக்கு நன்மை நடக்கும், பேர் புகழ் எல்லாமே உருவாகும். திருமண வயதில் இருக்கின்ற ஆண் பெண்களுக்கு நிச்சயமாய் திருமணம் நடக்கிற வாய்ப்புகள் உருவாகும். அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் உருவாகிற காலம் என்று சொல்லலாம். சந்தோஷமாக வாழ்கிற காலம் என்று சொல்லலாம். அழைச்சது சனி பகவானால் இருக்கும், ஆனாலும் குரு மாறின பிற்பாடு மன சந்தோஷம் இருக்கும், தைரியம் இருக்கும், பேர் புகழ் இருக்கும், நல்ல படிப்பு இருக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் நல்லா படிப்பீர்கள். நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணால் அதுலேயும் மே மாதத்துக்கு அப்புறம் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நாட்டில் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் நல்ல அதில் லாபத்தை பார்ப்பீர்கள். இந்த 4 கிரக சேர்க்கை 2ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது பூர்வீக சொத்தில் சிறிய பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. செவ்வாய் நீச்சமாக இருக்கிற வரைக்கும் அந்த சொத்து ப்ராப்ளம் உங்களை மன கஷ்டத்தை கொடுக்கும் என்று சொல்லலாம். விவசாயிகளுக்கு நல்ல காலம், லாபத்தை பார்ப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு சிறிய பிரச்சனை இருக்குது. புது பதவி வர்றதில் விரோதம் அதிகமாக இருக்குது. உங்கள் பார்ட்டிலே இருக்கிறவங்களே கொஞ்சம் விரோதம் செய்வார்கள் இந்த காலத்தில். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ப்ரமோஷன் வரவில்லை என்றால் பரவாயில்லை, கொஞ்ச நாள் அங்கேயே இருங்க, சீக்கிரம் நல்ல ப்ரமோஷன் இந்த வருஷம் உங்களுக்கு வருகிறது. செப்டம்பர் மாதம், ஜூன் ஜூலைக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். தைரியமாக இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அதுவும் விசேஷமாக உங்கள் வயசு 45க்கு மேலே இருக்குது என்றால் தன்னுடைய காலை கவனிக்க வேண்டும். இன்னும் வயசான அப்பா அம்மா யாராவது வீட்டில் இருக்கு, அவங்களுக்கும் கும்பராசி இருக்குது என்றால் நீங்கள் பாத்ரூமில் போகும் பொழுது படிக்கட்டிலேருந்து இறங்கும் பொழுது கொஞ்சம் உஷாராக இறங்கணும். தண்ணி அதிகமாக இருந்தால் வழுக்கி விட்டுடும், காலில் அடிபடுற வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டூடெண்ட்டும் இந்த சின்ன வயசில் இருக்கிற பசங்க இந்த பைக் டிசைனாக ஓட்டுவாங்க, ஸ்டண்டெல்லாம் காட்டுவாங்க. இந்த ஸ்டண்டெல்லாம் இந்த நேரத்தில் காட்டக்கூடாதுப்பா. 12ஆம் பாவமோ 2ஆம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது, 2ஆம் பாவத்தில் இப்போ உங்களுக்கு இருக்குது, 2ஆம் பாவத்தன் என்று சொல்லும் பொழுது பாத சனி, காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் பைக் ஓட்டுறவங்க ரொம்ப உஷாராக பைக்கை ஓட்ட வேண்டும். நீங்கள் என்ன பரிகாரம் செய்தால் நன்மை நடக்கும்? பரிகாரம். தினமும் ஆஞ்சநேயர் கோயில் போங்க, ஆஞ்சநேயர் பிரார்த்தனை பூஜை செய்யுங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு விளக்கேற்றி ஹனுமான் சாலிசா படிங்க அல்லது சுந்தர காண்டம் படிங்க. அதை செய்தீங்கன்னா கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். மீனம். மீன ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2025 எப்படி இருக்கும் பாருங்கள். 4 கிரக சேர்க்கை ராசியில் இருக்கின்றது. சூரிய பகவான் 2ஆம் பாவத்தில் உச்சம் அடைகிறார். குரு பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கின்றார்.
குரு ராசி பரிவர்த்தனமும் உங்களுக்கு நன்மையே செய்யும். தசமயம் குரு பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். ஜன்ம சனி ஜன்ம ராகு மனதில் குழப்பங்களை உருவாக்கும். இதை செய்யலாமா, செய்ய முடியாதா, செய்யக்கூடாதா, எந்த டிசிஷனும் எடுக்க முடியாமல் மனக்குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். பாருங்கள், நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா வியாபாரத்தில் லாபம் வராமல் இந்த ஃபேக்ட்ரியை மூடிடலாமா, வெளியே போயிடலாமா, வேறு ஃபேக்ட்ரி திறக்கலாமா, வேறு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா, இந்த மாதிரி சில சிக்கல்கள் உங்களுக்கு இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு இந்த இடத்தில் இருக்கலாமா, விட்டுடலாமா, இந்த வேலை வேண்டாம், இதில் பாஸ் நமக்கு கம்மியாக கூலி கொடுக்குறாரு, நம்ம விட்டுடலாம், நமக்கு மாதம் சம்பளம் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் நினைப்பீங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட் இந்த சப்ஜெக்டே வேண்டாம், எனக்கு மூளையில் ஏறலை, அடுத்த வேறு சப்ஜெக்ட் மாற்றிக்கலாமா, இந்த மாதிரியெல்லாம் நினைப்பீர்கள். நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, இந்த இடத்த விற்றுடலாமா, தண்ணி இல்லையே, மழை பெய்யுமா, இந்த மாதிரி பல குழப்பத்தில் இருப்பீர்கள். அரசியலில் இருந்தால் இந்த பதவி நமக்கு இருக்குமா, இல்லைன்னு பதவி கொடுக்குறேன்னு சொன்னாங்களே கொடுப்பாங்களா, இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். மே மாதத்தில் குரு மாறின பிற்பாடு எல்லோருக்கும் கொஞ்சம் மன நிம்மதி இருக்கும் என்று சொல்வேன். மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் சாந்தமாக இருங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதி இருக்கும். நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் வீட்டில் இருக்கிற அம்மா தாய் பெண்களுக்கும் வயசில் இருக்கிற தாத்தாக்கு எல்லோருக்கும் சொல்கிறேன். நீங்கள் காலைல ஏஞ்சிட்டு ஃபஸ்ட்டு தன்னுடைய கையை பாருங்கள். கையை பார்த்துட்டு உங்கள் குலதெய்வத்தை அந்த கையில் பார்த்துட்டு நினச்சிடுங்க, மனதால் பிரார்த்தனை பண்ணுங்கள். இரண்டாவதாக பகவான் விஷ்ணுவின் மந்திரம் ஜபிங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவ அல்லது விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினமும் வீட்டில் கேளுங்க, படிங்க என்று சொல்வேன். வீட்டுக்கு உங்கள் வீட்டில் பானை இருக்கான்னு பாருங்கள். இப்போ எல்லாமே அக்வா கார்டு அப்படி இப்படின்றாங்க. அந்த தண்ணி காலையில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு உங்கள் வாசலில் தெளிங்க. அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணுங்கள், ஏதாவது பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் ஒன்றாகி நைட்டு படுத்துட்டிங்கன்னா குளிச்சுட்டு தான் பானையில் கையை வைக்கணும் அல்லது குண்டால் வைக்கணும். கையை வைக்கணும், இல்லைன்னா வைக்கக்கூடாது, அல்லது பித்தர தோஷம் உருவாக்கிடும். குளிச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் வாசலில் விடுங்க, காலையிலையும் சாயந்தரமும். அதுக்கப்புறம் சனிக்கிழமை அரச மரத்துக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை குறைஞ்சிட்டு நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.